வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். அரசியலை சினிமா போன்று நடத்தி கொண்ட புதுச்சேரியில் ஒருநாள் ஷோவை விஜய் ஓட்டிவிட்டு சென்றுள்ளார் என திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி விமர்சனம் செய்துள்ளார். குடிநீர் பிரச்சனையை சரி செய்யவில்லை என்றால் ஒரு ஆண்டில் ராஜினாமா. முத்தியால்பேட்டை தொகுதியில் கேஸ் ஸ்டவ் சின்னத்தில் போட்டியிடும் சாந்த்ருஜி உறுதி. புதுச்சேரியில் இன்றிரவு பாஜக தேர்தல் அறிக்கை வாக்குறுதி பத்திரம் 2026 என்ற பெயரில் மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வெளியிட்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் பிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இனி விரிவான செய்திகள். அரசியலை சினிமா போன்று நடத்தி கொண்ட புதுச்சேரியில் ஒருநாள் ஷோவை விஜய் ஓட்டிவிட்டு சென்றுள்ளார் என திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி தனியார் ஓட்டலில் புதுச்சேரி மாநில திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஜெகத் ரட்சகன் எம்பி, புதுச்சேரியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வரும் 6ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை கட்சியின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் செய்யவுள்ளார். 7ஆம் தேதி காலை 3 இடங்களில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய இருக்கின்றார். புதுச்சேரியில் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது. கூட்டணி கட்சியினர் நிற்கும் இடங்களிலும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. புதுச்சேரியில் நிலையான வளர்ச்சிக்காக இந்த கூட்டணி வெற்றி பெற்று மறுமலர்ச்சியை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கின்றது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், பிரதமரை சிறந்த பிரதமர் என்பதா, நடிகர் என்று சொல்வதா என்று தெரியவில்லை. புதுச்சேரி வந்து ரோடு ஷோ மூலம் கையை அசைத்துவிட்டு சென்றுவிட்டார். புதிய அறிவிப்பு ஏதேனும் வருமென்று எதிர்பார்த்தோம். மாநில அந்தஸ்து வழங்குவது, நிதி ஒதுக்கீடு, புதிய திட்டங்கள் என எதையும் அவர் சொல்லவில்லை. தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி சொல்லக்கூட அவர்கள் தயங்குகின்றனர். அது மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கின்றது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுப்போம் என்று வாயால் சொல்லுங்களேன். கடந்த 5 ஆண்டுகளில் அவர்கள் எதுவும் செய்யவில்லை. இப்போதும் எதுவும் செய்ய முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். பிரதமர் புதுச்சேரிக்கு வந்து கையை அசைத்துவிட்டு சென்று விட்டாரே தவிர வேறெந்த பலனும் புதுச்சேரிக்கு இல்லை என்றார். தொடர்ந்து தவேக தலைவர் விஜய் புதுச்சேரியில் பிரச்சாரம் செய்தபோது திமுக காங்கிரஸ் கூட்டணி மீது பல்வேறு விமர்சனங்களை வைத்துள்ளாரே என்று செய்தியாளர்கள் கேட்டபொழுது அதற்கு ஜெகத் ரட்சகன் எம்பி, அந்த காலத்தில் 100 நாட்கள் சினிமா ஓடும், 100ஆவது நாள் வெற்றி விழா நடக்கும், அதில் நடித்த எம்ஜிஆர் உள்ளிட்டோர் வருவார்கள். அவர்களை பார்க்க மிக பெரிய கூட்டம் வரும். அதுபோல் அரசியலை சினிமா போன்று நடத்தி கொண்டு புதுச்சேரியில் ஒருநாள் ஷோவை விஜய் செய்துவிட்டு சென்றுள்ளார். அந்த கூட்டம் வாக்காக மாறுவது மக்கள் கையில் இருக்கின்றது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். புதுச்சேரியில் பல்வேறு அரசியலை பார்த்து விட்டனர். தமிழகத்தில் முதல்வர் பல்வேறு திட்டங்களையும் தொழிற்சாலைகளையும் கொண்டு வந்துள்ளார். ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். அதுபோன்ற ஆட்சி புதுச்சேரிக்கு வர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். மற்றபடி ஆளை பார்த்து வாக்கு என்பது கிடையாது. புதுச்சேரி மக்கள் தெளிவானவர்கள். தமிழக முதல்வர், துணை முதல்வரின் பிரச்சாரம் புதுச்சேரியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் எதை சொன்னாலும் கண்டிப்பாக நடக்கும் என்று மக்கள் விரும்புகின்றனர். நல்லதை செய்வார் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கின்றது. பிரச்சாரத்தின் போது பல்வேறு திட்டத்தை அறிவிப்பார். திமுக தலைமையில்தான் ஆட்சி வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். நிற்பவர்கள் எல்லோரும் தான் சொல்வார்கள், நேற்று கட்சி ஆரம்பித்தவர்கள் நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்கின்றனர். 100 ஆண்டுகால கட்சி நாங்களும் அப்படித்தானே சொல்வோம். இதற்கு மக்கள் தான் முடிவெடுத்து சொல்வார்கள். இவ்வாறு அவர் தெரிவித்தார். குடிநீர் பிரச்சனையை சரி செய்யவில்லை என்றால் ஒரு ஆண்டில் ராஜினாமா. முத்தியால்பேட்டை தொகுதியில் கேஸ் ஸ்டவ் சின்னத்தில் போட்டியிடும் சாந்த்ருஜி உறுதி. முத்தியால்பேட்டை சட்டப்பேரவை தொகுதியில் கேஸ் ஸ்டவ் சின்னத்தில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் சந்த்ருஜி இன்று செய்தியாளர்களிடம் பேசிய போது முக்கிய வாக்குறுதியை வெளியிட்டார். அவர் கூறுகையில், முத்தியால்பேட்டை தொகுதியில் நீண்ட காலமாக நிலவி வரும் குடிநீர் பிரச்சினை மக்கள் வாழ்க்கையை மிகவும் பாதித்துள்ளது. தினசரி தேவைக்கே தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இந்த பிரச்சனையை நான் மிகுந்த முன்னுரிமையுடன் எடுத்துக்கொள்கிறேன் என்றார். தொடர்ந்து அவர், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் 1 ஆண்டிற்குள் குடிநீர் பிரச்சனையை முழுமையாக சரி செய்வேன். அதில் தோல்வியடைந்தால்
எந்த தயக்கமும் இல்லாமல் என் பதவியை ராஜினாமா செய்ய தயார் என்று உறுதியுடன் தெரிவித்தார். மேலும் மக்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதே தனது முதன்மை குறிக்கோள் என்றும் குடிநீர், சாலை, மின்சாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு விரைவான தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சந்துருஜி தனது தேர்தல் பிரச்சாரத்தின் போது வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து ஆதரவு கோரி வருகின்றார். அவருக்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதாகவும் இந்த முறை மாற்றத்தை உருவாக்க மக்கள் ஆதரவு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் இன்றிரவு பாஜக தேர்தல் அறிக்கை வாக்குறுதி பத்திரம் 2026 என்ற பெயரில் மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வெளியிட்டனர். அதன் முக்கிய அம்சங்களை பாஜக தலைவர் ராமலிங்கம் செய்தியாளரிடம் கூறினார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 2 இலவச LPG சிலிண்டர்கள் தரப்படும். பொங்கல், விநாயகர் சதுர்த்தியின் போது தரப்படும். அன்பு தங்கை திட்டத்தின் கீழ் 12ஆம் வகுப்பில் சிறந்து விளங்கும் மாணவிகளுக்கு இலவச ஸ்கூட்டர் தரப்படும். பிங்க் ஆட்டோ திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு இலவச ஓட்டுநர் பயிற்சி மற்றும் ஆட்டோ வாங்க ரூபாய் 50,000 நிதியுதவி தரப்படும் என்றார். புதுச்சேரியில் 30 இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் ATM நிறுவப்படும். மீன்பிடி தடைக்காலர் நிவாரணம் ரூபாய் 8,000 ரூபாய் 12,000 உயர்த்தி தரப்படும். மீனவ குடும்பங்களுக்கு 5,000 வீடுகள் கட்டித்தரப்படும். மாதம் ரூபாய் 10,000 உதவித்தொகையுடன் 10,000 இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் செய்யப்படும். PM கிசான் திட்டத்தில் கூடுதலாக யூனியன் பிரதேச அரசு ரூபாய் 3,000 சேர்த்து ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ரூபாய் 9,000 தரப்படும். மலிவு விலையில் உணவு தரம் 30 அடல் உணவகங்கள் அமைத்து மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் நிர்வகிக்கப்படும் எனும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்படும். ஒவ்வொரு பஞ்சாயத்திற்கும் ரூபாய் 5 லட்சம் நம்ம ஊர் சிறப்பு பட்ஜெட் மற்றும் ரூபாய் 5 லட்சம் செயல்திறன் ஊக்கத்தொகை தரப்படும். புதுச்சேரி அரசு தற்போதைய சின்னத்திற்கு பதிலாக வில்லியனூர் தேரரசு சின்னமாக மாற்றப்படும். திருநள்ளாறு தர்பணேஸ்வரர் கோயில் புனரமைப்பு மற்றும் காரைக்கால் ரயில் நிலையம், மத்திய பஸ் நிலையம் ஆகியவற்றுக்கு சனிக்கிழமைகளில் கூடுதல் பஸ் சேவைகளுடன் இலவச ஷட்டில் சேவைகள் தரப்படும். AFT ஆலை மீண்டும் திறக்கப்படும். புதுச்சேரி காரைக்கால் ரயில் நிலையங்களை 2 வழி அகல ரயில் பாதைகளுடன் மேம்படுத்துவோம். புதுச்சேரி ரயில் நிலையத்திற்கு மகாகவி பாரதியார் பெயர் சூட்டப்படும். புதுச்சேரி காசியை இணைக்கும் வாராந்திர பாரதியார் கரிமா எக்ஸ்பிரஸ் ரயில் அறிமுகப்படுத்தப்படும். புதுச்சேரி விழுப்புரம் பாதையை வந்தே மெட்ரோ இயக்கும் வகையில் மேம்படுத்தப்படும். மைசூர் புதுச்சேரியை இணைக்க வந்தே பாரத் ரயில் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் பாஜக தேர்தல் அறிக்கையில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி 28 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. புதுச்சேரியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று திறந்த ஜீப்பில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகின்றார். முன்னதாக நாம் தமிழர் கட்சி ஆட்சி செயற்பாட்டாளர் வரைவு அறிக்கையை வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது, எங்களிடம் தலை சிறந்த கனவு உள்ளது. இந்த கனவு முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. அதை மேம்படுத்த முயற்சிக்கின்றோம். அதிமுக, திமுக மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் விமர்சிக்கின்றனர். இது பட்டிமன்றம் போல நடக்கின்றது. ஊழல் செய்த பணத்தில் ரூபாய் 1000ம் ரூபாய் 2,000 ஃப்ரிட்ஜ் கூப்பன் தருவதாக கூறுகின்றனர். 2 கட்சியும் வேறு வேறு என கூறுவது அறிவீனம். காங்கிரஸ், பாஜக, அதிமுக, திமுக கட்சிகள் பெயர் மாறினாலும் கொள்ளை கொள்கை மாறாது. அவர்களுக்கு கொள்கையே இல்லை. மக்களுக்காக இலவசங்களை அறிவிக்கிறார்களோ அந்த பணம் அவர்களின் பாட்டன் சொத்தா, பரம்பரை சொத்தா? தமிழ்நாட்டை சீரழித்து ரூபாய் 10,5 லட்சம் கோடி கடனில் தள்ளி உள்ளனர். இந்த தொகையில் மாநில வளர்ச்சிக்கான திட்டங்களாக செயல்படுத்தப்பட்டது. கல்வி, சுகாதார மேம்பாடாக நடந்தது. இலவசங்களை கொடுத்து மக்களை கடனாளாக்கி விட்டார்கள். மக்கள் ஆசையை தூண்டி ஏமாற்றுகின்றனர். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் ரூபாய் 10 லட்சம், நடிகரை பார்க்க சென்று இறந்தால் ரூபாய் 10 லட்சம் தருகின்றனர். ஆனால் எல்லையில் இராணுவ வீரர் இருந்தால் என்ன தருகிறார்கள்? இதையெல்லாம் யார் கேட்பது? சிறிய நகரமான சிங்கப்பூர், பின்லாந்து ஆகியவை எப்படி முன்னேறி உள்ளது என பார்க்க வேண்டாமா? அங்கெல்லாம் நல்ல தலைவர்கள் கொள்கை எண்ணத்தோடு செயல்படுகின்றனர். அதனால்தான் அந்த நாடுகள் வளர்ச்சி பெறுகின்றது. புதுவையில் மாறி மாறி காங்கிரசும் பாஜகவும் ஆட்சி செய்துள்ளன. இவர்களால் புதுவைக்கு ஏன் மாநில அந்தஸ்து வழங்க முடியவில்லை?
காவிரி நீரை ஏன் பெற்றுத்தர முடியவில்லை? தமிழகத்திற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என கூறும் கட்சிகளுக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது என தமிழன் ஏன் சொல்ல மறுக்கின்றான்? தண்ணீர் தராத கட்சிகளுக்கு ஒரு ஓட்டு கூட இல்லை என சொல்ல வேண்டாமா? ரங்கசாமி பலமுறை புதுவை முதலமைச்சராக இருந்துள்ளார். அவர் ஏன் மாநில அந்தஸ்து பெறவில்லை? ஏனெனில் அவருக்கு மாநில அந்தஸ்து பெறும் நோக்கம் இல்லை. வாழும் காமராஜர் என கூறிக்கொள்ளும் அவர் எந்த கொள்கைக்காக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார்? மத்திய அரசுடன் கூட்டணி அமைத்தால்தான் மாநில அரசுக்கு நிதி கிடைக்கும் என்கின்றார். கூட்டணி அமைத்தால்தான் நிதி என்பது கொடுங்கோல் ஆட்சி அல்லவா? மாநிலத்தில் இருந்துதானே மத்திய அரசு நிதி பெறுகிறது. அந்த நிதியை வழங்க கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் தேசிய ஒருமைப்பாடு பற்றி பேச பாஜகவிற்கு என்ன அருகதை உள்ளது? இந்தியா இந்தி பேசும் வட மாநிலம் மட்டும்தானா? மத்திய அரசு நிதி தரும் என்பதற்காக பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக கூறுவது கையாளாகாத தனம். மக்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்வதே எங்கள் கொள்கை கோட்பாடு. மில்களை மூடியவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு தாருங்கள். புதுவையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவோம். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ரெய்டு செல்வது பேரம் பேசி பணம் பறிக்கத்தான். புதுச்சேரியை 10 ஆண்டுகளில் சுற்றுலா தொழில் உட்பட பல வகைகளிலும் சிறந்த மாநிலமாக உருவாக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி கூறுவது போல காமராஜருக்கு மெரினா கடற்கரையில் இடம் வழங்காதது தொடர்பான குற்றச்சாட்டு உண்மைதான். இது எப்படி திமுக தலைவர் ஸ்டாலின் ஒப்புக்கொள்கிறார் என தெரிவித்தார். முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் பிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் சமூக சேவகரான பிரபாகர் கடந்த 20 வருடங்களுக்காக பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மருத்துவ முகாம்கள் போன்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் பிரபாகர் தற்பொழுது 2026ஆம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இதனை முன்னிட்டு பிரபாகர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நேற்று சிலிண்டர் சின்னத்திற்கு முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு சோலைநகர் பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் சமூக சேவகர் பிரபாகர் ஈடுபட்டார். அவருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் திரளாக வரவேற்பு அளித்தனர். தன்னை எதிர்த்து பரப்பப்படும் பொய்யான குற்றச்சாட்டுக்களை மறுத்த வேட்பாளர் கடந்த 5 ஆண்டுகளாக மக்களுடன் இருந்து பணியாற்றியதை முன்வைத்து தவறான பிரச்சாரங்களை நம்பாமல் இந்த முறை அதிக வாக்குகள் வெற்றி பெற ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டார். உருளையன்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் தன்னை எதிர்த்து பரப்பப்படும் தவறான குற்றச்சாட்டுகளுக்கு கடுமையாக பதிலளித்தார். கடந்த தேர்தலில் தோல்வி ஏற்பட்ட பின்னர் வீடு வீடாக சென்று பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டதால் தான் எதிரணி வெற்றி பெற்றதாகவும் தற்போது மீண்டும் அதே பாணியில் தன்னை வெளியூர்காரன், கந்துவட்டிக்காரன், சொத்து அபகரிப்பவர் என குற்றம் சாட்டி மக்களிடம் குழப்பம் ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் என்றும் தெரிவித்தார். திருவிகா பள்ளிக்கூடம் தொடர்பான குற்றச்சாட்டுகளும் முற்றிலும் ஆதாரமற்றவை என கூறினார். கடந்த 5 ஆண்டுகளாக மக்களின் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வந்துள்ளேன் என்றும் நல்லது கெட்டது அனைத்திலும் மக்களுடன் இருந்து பல போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொய்யான பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம் என மக்களிடம் கேட்டுக்கொண்ட அவர் இந்த முறை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற ஆதரவு தருமாறு வேண்டுகோள் விடுத்தார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் 6 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படுவதோடு பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டமும் அறிமுகப்படுத்தப்படும் என புதுச்சேரியில் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் பரப்புரைக்காக இன்று வருகை தந்தார். காலை 11 மணிக்கு சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுவை விமான நிலையத்திற்கு வந்த ராகுல் காந்தியை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம், திமுக அமைப்பாளர் சிவா, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோர் வரவேற்றனர். இந்தியா கூட்டணியில் போட்டியிடும் 16 காங்கிரஸ் வேட்பாளர்கள் மற்றும் திமுக, விசிக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டி மேடையில் பேசிய ராகுல் காந்தி, புதுச்சேரி மாநிலம் இங்கிருந்து ஆளப்படவில்லை, எங்கோ இருப்பவர்களால் மக்களின் கருத்துக்கள் மதிக்கப்படாமல் சிந்தாந்தங்கள் தணிக்கப்படுகின்றது. மாநிலத்தில் நடைபெறும் ஒவ்வொரு டெண்டருக்கும் 30% கமிஷன் வாங்கப்படுவதாகவும் எதை தொட்டாலும் ஊழல் மலிந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பல ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை.
காரைக்கால் துறைமுகம் விற்கப்பட்டு விட்டது. அடுத்தடுத்தாக மின் வாரியமும் அதானி குழுமத்திற்கு விற்கப்படலாம் என எச்சரித்தார். போலி மருந்துகள் தயாரிப்பு, கல்வி நிறுவனங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகே மதுபான கடைகள் திறப்பு போன்றவற்றால் சட்ட ஒழுங்கு சீர்குலைத்து பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றப்படும் என ராகுல் காந்தி அறிவித்த 4 முக்கிய வாக்குறுதிகள்: வேலையில்லா உதவித்தொகை, வேலையில்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படும், அரசு மற்றும் தனியார் துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும், அரசு வேலை வாய்ப்புக்கான வயது வரம்பு 40 அதிகரிக்கப்படும், பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்திட்டம் செயல்படுத்தப்படும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான மருத்துவ காப்பீடு வழங்கப்படும், எந்த நோயாக இருந்தாலும் உயர்தர சிகிச்சை முற்றிலும் இலவசமாக அளிக்கப்படும் என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணி என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் நயினார் மண்டபம் அரவிந்தன் நகரில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நயினார் மண்டபம் அரவிந்தன் நகரில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஐயப்பன் போட்டியிடுகிறார். இவர் நயினார் மண்டபம் தொகுதிக்கு உட்பட்ட அரவிந்தன் நகரில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நல திட்டங்களை எடுத்துக் கூறி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திமுக, பாமக, எல்ஜேகே உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். முத்தியால்பேட்டை வேட்பாளர் ராஜச்சந்திரு சோலைநகர் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்றபோது பகுதி முழுவதும் அவர் சின்னமான கேஸ் அடுப்பு கோலம் போட்டு மக்கள் அமோக வரவேற்பு அளித்தனர். அது மட்டுமின்றி வானவெடி மேலதாளம் ஊர் முழுவதும் ஆரத்தி எடுத்து பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். ராஜச்சந்திரு கேஸ் அடுப்பு சின்னத்திற்கு அப்பகுதியில் மிகவும் வரவேற்பு அதிகமாக இருந்தது. எனவே மீனவ மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ள ராஜச்சந்திரு முத்தியால்பேட்டை மக்களின் மனதில் இடம் பிடித்துள்ளதாக பத்திரிகையாளரிடம் சொல்வதில், நான் வெற்றி பெற்றால் மீனவ சமுதாய மக்களுக்கு அனைத்து விதமான அடிப்படை வசதிகளும் செய்து தருவேன். அது மட்டுமின்றி முத்தியால்பேட்டை தொகுதியை முதல் நல்ல தொகுதியாக மாற்றுவேன் என கூறியுள்ளார். புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் நாடாளும் மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ரத்தினம் இன்று தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிரமாக வாக்குகளை சேகரித்தார். வேட்பாளர் ரத்தினம் அவர்கள் அரியாங்குப்பம் தொகுதியின் முக்கிய வீதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கு நேரில் சென்று பொதுமக்களை சந்தித்து தனது சின்னமான பேனாமுனை சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். தொகுதியின் வளர்ச்சி மற்றும் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதே தனது முதன்மையான நோக்கம் என அவர் வாக்குறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பு பயணத்தில் வேட்பாளருக்கு ஆதரவாக பிரபல விஜய் டிவி நட்சத்திரங்கள் கடந்து கொண்டு சிறப்பித்தனர். டைகர் தங்கதுரை, திவாகர், திரைப்படம் மற்றும் சின்னத்திரை நட்சத்திரங்களை கண்ட பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர். நட்சத்திரங்கள் இருவரும் வீதி வீதியாக சென்று மக்களிடம் சகஜமாக பேசி வேட்பாளர் ரத்தினத்திற்கு பேனாமுனை சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். கட்சி தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் புடைசூழ நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் பொதுமக்கள் வேட்பாளருக்கு பொன்னாடை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். அரசியலை சினிமா போன்று நடத்தி கொண்ட புதுச்சேரியில் ஒருநாள் ஷோவை விஜய் ஓட்டிவிட்டு சென்றுள்ளார் என திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி விமர்சனம் செய்துள்ளார். குடிநீர் பிரச்சனையை சரி செய்யவில்லை என்றால் 1 ஆண்டில் ராஜினாமா. முத்தியால்பேட்டை தொகுதியில் கேஸ் ஸ்டவ் சின்னத்தில் போட்டியிடும் சாந்திரோஜி உறுதி. புதுச்சேரியில் இன்றிரவு பாஜக தேர்தல் அறிக்கை வாக்குறுதி பத்திரம் 2026 என்ற பெயரில் மத்திய அமைச்சர் மன்சுக் மண்டாவியா, பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வெளியிட்டனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் பிரபாகரன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.